கோயம்புத்தூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சூலூர் காவல் நிலைய தலைமை காவலரை வழிமறித்து அரிவாளால் வெட்டி நகைகளை பறித்துச் சென்ற சம்பவம் குறித்து சம்பவ இடத்தில் சூலூர் போலீசார் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. அவரிடம் பேசலாம். வணக்கம் பரிமளா, இந்த விசாரணை தொடர்பான முழுமையான விவரம். கோவையில் தலைமை காவலருக்கு அரிவாள் வெட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆய்வாளரின் வாகன ஓட்டுநராக தற்பொழுது பணிபுரிந்து வரும் தலைமை காவலர் பார்த்திபன் தனது மனைவியுடன் இரவு சுமார் ஒரு 12 மணி அளவில் கொச்சின் புறவழி சாலையில் உணவருந்த சென்றிருக்கிறார். அங்குதான் அடையாளம் தெரியாத 3 நபர்கள் அவர்களை தாக்கி அரிவாளாலும் வெட்டி தாலி செயின், மோதிரம் மற்றும் பிரேஸ்லெட் ஆகியவை பறித்து சென்றிருக்கின்றனர். தற்பொழுது காயம்பட்ட பார்த்திபன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். சூலூர் காவல் நிலைய போலீசாரும் நிகழ்விடத்தில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த சம்பவம் நடைபெற்ற இடமானது கோவை எல்என்டி புறவழி சாலையில் இருக்கக்கூடிய சாலையாகும். இதே சாலையில் தான் கடந்த மாதம் சென்னையிலிருந்து தங்கத்தை வாங்கி சென்ற நபர்களிடம் 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் கிட்டத்தட்ட 1.5 கிலோ தங்கத்தையும் பறித்து சென்றனர். தற்பொழுது அதே போன்ற ஒரு ராபரி தான் நடந்தேறி இருக்கிறது. 3 பேர் கொண்ட மர்ம கும்பல்கள் அரிவாளால் காவலருக்கு தாக்கியதில் இடது தோள்பட்டை மற்றும் தலையில் காயமானது ஏற்பட்டிருக்கிறது. மனைவியுடன் சுமார் 12 மணி அளவில் பிரபல தாபாவிற்கு உணவருந்த சென்றிருக்கக்கூடிய அந்த நிலையில்தான் அவரை பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் அவரை தாக்கி அவர்களிடமிருந்து நகை மற்றும் பணத்தையும் பறித்து சென்ற சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து கோவையின் புறவழி சாலை பகுதிகளில் உள்ள எல்என்டி பைபாஸ் சாலையில் இதே போன்று சம்பவம் நடைபெறுவதால் அது முறையான பாதுகாப்பில் உள்ளதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்பொழுது அரிவாள் வெட்டி ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பார்த்திபன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சையானது மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் சம்பவ இடத்தில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அங்கிருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை பற்றி தப்பித்து சென்ற அந்த 3 பிடிப்பதற்கான துரித நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு இருக்கின்றனர். சரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமளா.